இயேசுவிலே அன்புக்குரிய மாதா தொலைக்காட்சி உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் ஆசீர்கள் உரித்தாகுக. அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி எங்களுக்கு புதுசில்லை. போன வாரமும் இதே நற்செய்தியை நாங்கள் வாசிச்ச பேதுருவின் நம்பிக்கை, கடல் மீது அவர் நடந்து வர்றதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்ற இந்த பேதுருவின் வேண்டுதல் ஒரு சீடனின் துணிச்சலையும் அதே வேளையில் மனித பலவீனத்தையும் ஒரு சேர பிரதிபலிப்பதை நாங்கள் இந்த நற்செய்தி ஊடாக காணலாம். இந்த நற்செய்தியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனை என்னண்டா, எங்களோட வாழ்க்கையில் வர்ற புயல், எங்களோட வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகளில் எங்கள் ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாங்கள் எவ்வாறு நடந்து செல்கின்றோம், இயேசுவின் மீது எவ்வாறு நம்பிக்கையை வைக்கின்றோம் என்பதை ஒரு கேள்வியாக கேட்டு நிற்கின்றது. இயேசு தண்ணீரின் மீது நடந்து வர்ற இந்த நிகழ்ச்சி அது ஒரு வெறும் அதிசயமோ ஆச்சரியப்படுறதோ ஒன்றுமே இல்லை. ஒரு குரு சீடனை எவ்வாறு வழிப்படுத்துகின்றார் என்பதை திட்ட தெளிவாக காட்டுவதை நாம் தியானிக்கலாம். இந்த நற்செய்தியில் நாங்கள் பார்க்கலாம், சீடர்கள் எல்லாருமே படகுல இருக்கிறாங்க. பெரிய காற்று வருது, பயந்து போய் படகுல தான் இருக்கிறாங்க. அவங்க இறங்கி வேறு இடத்துக்கு எல்லாம் போகலை, தண்ணிக்குள்ள போகலை. ஏனென்றா அந்த படகு என்பது கம்ஃபர்ட் ஜோன், அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று அவங்க நினைச்சுக்கொள்றாங்க. எப்பையெல்லாம் நாங்கள் எங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் இயேசுவின் அற்புதத்தையும் அதிசயத்தையும் எங்களால் காண முடியாது. எப்போது இந்த பேதுரு ஆண்டவரே உம்மை நோக்கி நான் வர ஆணையிடும் என்று சொல்லுறாரோ அப்பவே பேதுரு தன் கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு அவர் இயேசுவை நோக்கி வெளியில வர்றார். அவர் எடுத்து வைத்த முதல் அடிதான் அவற்றை விசுவாசத்தை காட்டுது. அவர் எந்த அளவுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டார் என்பதை இந்த நிகழ்ச்சி காட்டுவதை நாம் பார்க்கலாம். ஆனா பேதுரு தண்ணிக்குள்ள மூழ்கிறார். ஏன் மூழ்கிறார் என்றா, இயேசுவின் வார்த்தையை நம்பி அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த நேரத்தில் அவர் அந்த பெரிய காற்றை, பெரிய அலையை பார்த்தோன்னே பயப்படுறார். அங்கே ஒரு பேலன்ஸ் இல்லாத நிலை இருக்குது. நம்பிக்கை குன்றினா என்று இயேசு சொல்றார். அதுக்கு கிரேக்கத்தில் சொல்ற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, அதாவது டபுள் மைண்டட். ஒன்று இயேசுவின் வார்த்தையை நம்பி போறார், அடுத்தது பெரிய அலைகள் காற்றை நோக்கி அவர் பயப்படுறார். ரெண்டுக்கும் இடையில தான் அவர் இருக்கிறார். அதனால தான் அவர் நம்பிக்கை குன்றி கீழே போவதை, தண்ணிக்குள்ள போவதை நாங்கள் பார்க்கின்றோம். எங்களோட வாழ்க்கையிலும் நாங்கள் டபுள் மைண்டட்டாக இருக்கின்றோமா? இயேசுவிட்ட போகிறோம், அதே நேரம் எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா? இயேசு உண்மையிலே இருக்கிறாரா, அல்லது கடவுள் என்பவர் இருக்கிறாரா என்று எங்களுக்குள்ளேயே சில பல கேள்விகள் வரும். உலகத்தை பார்க்கும்போது உலகத்தில் நடக்கிற போர்கள், இல்லாட்டி பொருளாதார பிரச்சனைகள், இவ்வளவு குற்றங்கள், அநீதிகள் எல்லாமே நடக்குது. ஏன் கடவுள் இதுக்கு ஒன்றுமே செய்கிறார் இல்லை? ஏன் நல்லவங்கள் எல்லாரும் துன்பப்படுறாங்க, கெட்டவங்க எல்லாருமே நல்லா வாழ்றாங்க என்று நாங்கள் எங்களோட உலக வாழ்க்கையை பார்த்து சிந்திக்கலாம். அப்படின்னா கடவுள் இருக்கிறாரா? கடவுள் இல்லை. நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க நல்லா வாழ்றாங்க. அப்ப என்ன, கடவுள் ஒரு நியாயமற்றவர் அப்படின்னு நாங்கள் நினைக்கலாம். டபுள் மைண்டட். ஆகவே இந்த நாளில் நாங்கள் எந்தெந்த நிலையில நாங்கள் டபுள் மைண்டட்டாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் சிந்திப்போம். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்ற ஒரு வார்த்தை ஆண்டவர் எங்களை ஆசீரால் நிரப்புவதற்கு போதுமானதாக இருக்கின்றது. ஆகவே அனைவரும் கண்களை மூடி நாங்கள் சிந்திப்போம். ஆண்டவரே,
என் துன்ப நேரங்களில் நான் உம்மை மறந்து போகின்ற சந்தர்ப்பங்களுக்காக உம்மிடம் நான் மன்னிப்பு கேட்கின்றேன். எனது விசுவாசத்திலே என்றும் நான் நிலைத்திருக்க உதவி புரிந்தரலும். நான் இந்த டபுள் மைண்டட்டோட என் வாழ்க்கையை வாழாமல் எப்பொழுதுமே உம்மை நோக்கியே நான் வர எனக்கு ஞானத்தையும் மனபலத்தையும் தந்தரலும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.